Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ போன வீடியோவில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணலன்னா அது போய் செக் பண்ணி பாருங்க. அதோட கோட் அண்ட் சொல்யூஷன் எல்லாமே அதில் இருக்கும். kodaivo.dev அதுதான் நம்ம வெப்சைட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து இதுதான். இது வந்து ஒரு C++ கொஸ்டின். அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் IOStream ஹெட்டர் ஃபைல் இருக்கு, யூசிங் நேம்ஸ்பேஸ் ஹிஸ்டரி அதெல்லாம் ஓகே. மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கு. P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் A Bன்னு சொல்லிட்டு ரெண்டு பூலியன் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. A வந்து ட்ரூக்கு செட் ஆயிருக்கு, B வந்து ஃபால்ஸ்க்கு செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் x ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்கு, y ஈக்குவல் டு 5ங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்குது. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான இது, இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இவாலுவேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா x ஆர் y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் அந்த இது பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டு தடவை போட்டீங்க அப்படின்னா அது வந்து லாஜிக்கல் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சிங்கிள் டைம் போடுறப்ப அது வந்து பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எழுத மாட்டேங்குது. சிங்கிள் டைம் போடுறப்ப அது வந்து பிட்வைஸ் ஆர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இந்த கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் 5க்கும் 10க்கும் இருக்கிற பைனரி வேல்யூ, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்வைஸ் ஆர். அதே மாதிரி ஒரே ஒரு ஆம்பர்சன்ட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பிட்வைஸ் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்கா இங்க என்ன நடக்குதுன்னா எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்குதா, எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10. அதோட டெசிமல் ஈக்குவலண்ட் பாத்தீங்கன்னா, ஸோ டெசிமல் தான் 10, அதோட பைனரி ஈக்குவலண்ட் பாத்தீங்கன்னா 1010. போன வீடியோல தான் பார்த்தோம். இல்லைன்னா நீங்க 2ஆல டிவைட் பண்ணி கூட ஒன்னா எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அந்த பிளேலிஸ்ட் அப்படியே ஆர்டரா தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் y பாத்தீங்கன்னா y-ஓட வேல்யூ வந்து 5, அதோட பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா 101. அண்ட் இந்த இடத்துல நம்ம பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து அடுத்தடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் பிட்வைஸ் ஆருங்கிறது ஒரு பிட்டா எடுத்து அதுக்கு ஆர் ஆப்ரேஷன் பண்றது, அவ்வளவுதான். ஓகே, ஆர் ஆப்ரேஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ வந்து ட்ரூ ட்ரூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு வரும், ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னாலும் ட்ரூன்னு வரும், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வர்றப்ப மட்டுமே ஃபால்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு C++ஓ ஜாவாவோ சிஓ ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு வாங்க. இல்லைன்னா டேரக்டா அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்லி இதுதான் வந்து ஆர் ஆப்ரேஷன். இதை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இந்த இடத்துல ட்ரூக்கு பதிலாக 1ன்னு வச்சுக்கிறோம், ஃபால்ஸ்க்கு பதிலாக 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிட்டா எடுத்து நீங்க இதை பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்போ 0வும் 1ம் இருக்கு, 0க்கும் 1க்கும் ஆர் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 1ம் 0வும் இருக்கு, இதுக்கு ஆர் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும், அகைன் 1ன்னு வரும். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா 0 and 1 இருக்கு, இதுக்கு ஆர் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா திரும்ப இங்கேயும் 1 தான் வரும். நீங்க ஃபைனலா வந்து இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அதுல 0 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட்ல வர்ற 0க்கு வேல்யூ கிடையாது, ரைட்ல வர்ற 0க்கு தான் வேல்யூ. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆர் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா 1 வரும். ஸோ 1111 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பைனரி ஆன்சர். இதை வந்து நீங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இதை எடுத்து 2^0 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து 2^1ஆல, அதே மாதிரி இதை எடுத்து 2^2ஆல, இதை எடுத்து 2^3ஆல மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 2^0ங்கிறது 1 பிளஸ் 2^1ங்கிறது 2, 2^2 அப்படிங்கிறது 4 பிளஸ் 2^3 அப்படிங்கிறது 8. இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே 1 தான் அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ண அப்படியே டேரக்டா எழுதிட்டேன். ஸோ 2 + 1னா 3, 4 + 8 அப்படிங்கிறது 12, ஸோ 3 + 12ங்கிறது 15 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து 15. எக்ஸ் பிட்வைஸ் ஆர் ஒய்ங்கிறதுக்கோட ஆன்சர் வந்து 15. இப்போ இங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன், எக்ஸ் பிட்வைஸ் ஆர் ஒய்ங்கிறது 15, அதோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இவாலுவேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா a + bன்னு இருக்குது. ஏங்கிறது ட்ரூ, பிங்கிறது ஃபால்ஸ். அண்ட் இது ரெண்டு பூலியனை நம்ம ஆட் பண்றோம். இப்போ C++-ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம C++ கோர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். C++ பொறுத்த வரைக்கும் பூலியன் வேரியபிள்ஸை இன்டர்னலா 1 அல்லது 0 அப்படிங்கிற வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ஏக்கு வந்து ட்ரூ அப்படின்னா அங்க ஆக்சுவலா ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கும். பிக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னா அங்க ஆக்சுவலா ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ 1 + 0ங்கிறது இட் வில் கிவ் அஸ் 1.
ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு 15ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கு, இது வந்து 1ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கு, அண்ட் ஃபைனலா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ 15 பிளஸ் 1ங்கிறது வந்து 16, அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுறப்ப அந்த ஆன்சர் வந்து 16 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். எஸ், 16 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பிட்வைஸ் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்களால இதை சால்வ் பண்ணிட முடியும் ஈஸியா. அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இதே வீடியோல. ஓகே, டைம் இருக்கு. சரி, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே, நார்மலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பாத்தீங்கன்னா அது வந்து தப்பான ஆன்சர் தான் வரும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து ஒரு சி ப்ரோக்ராமிங் கொஸ்டின். stdio.h இருக்குது, அப்புறம் ஒரு ஹேஷ் டிஃபைன் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி எழுதுவோம் இல்லையா சில. ஸோ ஹேஷ் டிஃபைன் போட்டு எழுதியிருக்காங்க கியூப் ஆஃப் எக்ஸ். ஸோ அது வந்து எக்ஸ்ங்கிற ஒரு நம்பர் இன்புட் வாங்குது, வாங்கிட்டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சால்வ்னு இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுல ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 216 டிவைடட் பை கியூப் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆன்சர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சால்வ் மட்டும் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான் நடந்திருக்கு, சிம்பிள். இப்ப நம்ம ஆக்சுவலா இங்க என்ன நினைப்போம், நான் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன், ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். எஸ், சரி, ஆக்சுவலா என்ன நினைப்போம்னா 3 கியூப், இங்க கியூபுக்கு வந்து 3 பாஸ் ஆகுது இல்லையா, எக்ஸ் இன்டூ எக்ஸ்னா நம்ம 3 கியூப்னு நினைப்போம். ஸோ 3 இன்டூ 3 இன்டூ 3, ஓகே, 9 3s are 27 வருது. ஓகே, ஸோ 27, அண்ட் இந்த இடத்துல 216 இருக்கா, அப்ப 216 டிவைடட் பை 27, ஆன்சர் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் அது கிடையாது, அது தப்பு. ஓகே, நான் வேணா ரன் பண்ணி காட்டுறேன், அது ஆன்சர் வராது. பாத்தீங்களா, 648ன்னு வருது. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ஹேஷ் டிஃபைன் எழுதுறப்ப அவங்க வந்து பாராந்தசிஸ் கொடுக்காம எழுதிட்டாங்க. இந்த எக்ஸ் ஸ்டார் எக்ஸ வந்து பாராந்தசிஸ்குள்ள கொடுத்துருக்கணும். ஓகே, அப்படி கொடுக்காம வெளியே டைரக்டா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்ன்னு எழுதிட்டாங்க. சோ இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும்னா, அது வந்து எக்ஸ் ஸ்டார் எக்ஸ், அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ்ங்கிறத இவாலுவேட் பண்ணாது. 3 இன்டூ 3 இன்டூ 3, அதாவது 27ங்கிறது இவாலுவேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாம டைரக்டா இந்த இடத்துல கியூப் ஆஃப் 3ன்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலா 3 இன்டூ 3 இன்டூ 3 அப்படின்னு வந்து. சோ அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 216 டிவைடட் பை 3 இன்டூ 3 இன்டூ 3 இப்படி வந்துடும். ஓகேவா, இது வந்து கமெண்ட்டுக்காக உள்ளது, இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன். ஸோ 216 டிவைடட் பை 3 இன்டூ 3 இன்டூ 3ன்னு வந்துடும். அண்ட் நீங்க போர்ட் மாஸ் ரூல் படி இங்க முதல்ல என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகாது. மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ்னா இது 3 மல்டிப்ளை ஆயிடும்ல, பட் முதல்ல இங்க இருக்கிற டிவிஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 216 3ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதுல வர ரிசல்ட் தான் 2 தடவை நம்ம 3யோட மல்டிப்ளை பண்ற மாதிரி ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டக்குன்னு கால்குலேட்டர் ஓபன் பண்ணேன்னா 216 அதை 3ஆல ஃபர்ஸ்ட் நான் டிவைட் பண்றேன், அப்ப எனக்கு என்ன வருது, 72 வருது. இந்த 72வை திரும்ப நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன், இன்னொரு வாட்டி 3ஆல மல்டிப்ளை பண்றேன், பாத்தீங்கன்னா 648. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் அங்க வந்துச்சு. ஸோ இதுதான் இங்க நடக்குது. ஆக்சுவலா நம்ம இன்டென்ட் பண்ணது என்னன்னா, அது கியூபா கண்டுபிடிச்சு அதால டிவைட் பண்ணணுங்கிறது, பட் அது நடக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பாராந்தசிஸ் நம்ம போடல. சப்போஸ் இந்த இடத்துல பாராந்தசிஸ் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரன் பண்ணினா 8 கரெக்டா வருது. 3 கியூப் வந்து கண்டுபிடிச்சிட்டான், 27 கண்டுபிடிச்சிட்டு 27 இன்டூ 8 வந்து 216. ஸோ அதனால கரெக்டா டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ இங்க இருக்கிற ட்ரிக்கியான விஷயம் அதுதான். நம்மளுக்கு ஹேஷ் டிஃபைன்லாம் தெளிவா தெரியும் சொல்லிட்டு பக்காவா தப்பான ஆன்சர் எழுதிடக்கூடாது. அந்த இடத்துல அது இவாலுவேட்டே ஆயிருக்காது, டைரக்டா அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இங்க வந்திருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு அனாமலி இருக்கு இந்த ஆன்சர்ல. ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 C++ கொஸ்டின்ஸ் இருக்கு, அது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸோட கோட்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் போனீங்கன்னா அங்க இருக்கும். எல்லாத்தையுமே நான் வந்து அங்க அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபர்தரா வேற எதுவும் லான்ச் பண்ணாலும் அதுவுமே வந்து இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும். ஐடிகே டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சென்ட் மீ யுவர் ஃபீட்பேக், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.